என்ன வெயில். ஒரு டைம்ல எப்படா சம்மர் வெக்கேஷன் வரும்னு இருந்த டைம் இருந்தது. இப்போ எப்படா சம்மர்லாம் போவோன்னு இருக்கு. ஏசி இல்லாம ஒரு 5 நிமிஷம் கூட இருக்க முடியல. அப்பெல்லாம் வெயில்ல போய் விளையாடுவோம், அது இதுன்னு பண்ணுவோம். நம்ம இப்போ அந்த காலத்துக்கு போனால் எப்படி இருக்கும்? ஃபோனு, இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மு இதெல்லாம் இல்லாமல் ஓல்டு டைம்ஸ் மாதிரி டைம் ட்ராவல் பண்ணி இல்லை கேட்கவே நல்லா இருக்குல்ல. இல்லை இல்லை நீங்களா யாருடா? How do I tell you? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா சம்மர் பற்றி பேச போகிறோம். நம்ம சின்ன வயசுல சம்மர் ஹாலிடேஸ் தான் நம்ம என்னென்னலாம் சம்மர் ஹாலிடேஸில் பண்ணியிருப்போம் சின்ன வயசுலேருந்து அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ சம்மர் அப்படின்னு சொல்ல போனால் நம்மளுக்கு எப்போ வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஸ்கூலோட லாஸ்ட் டே, எக்ஸாம் முடிஞ்சிட்டு நம்ம வீட்டுக்கு வர டைம்ஸ். அது எப்படி இருந்தது உங்களுக்குலாம்? அது வந்து எப்படின்னா அந்த டைம் லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல்ன்றது எப்படின்னா ஒரு மொமெண்ட் ஆஃப் ஃப்ரீடம் மாதிரி. ஸ்கூல் விட்ட உடனே எங்களுக்கு நான் வந்து ஒரு மிஷனரி ஸ்கூல்ல படித்தேன். ஸ்கூல் முடிஞ்சோடனே எங்களுக்கு எப்பவுமே அந்த கடைசி நாள் வந்து எங்களுக்கு இந்த சம்மர் டைம்ல எந்த வித ஆபத்தும் நடந்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரேயர் ஒன்று பண்ணி அனுப்புவாங்க. அவங்களுக்கு தெரியல ஆபத்தே நாங்க எந்த ஆபத்து நடந்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரேயர் ஒன்று பண்ணி அனுப்புவாங்க. அது முடிஞ்ச உடனே அந்த பேக் மாட்டிட்டு ஒரு ஓட்டம் ஒன்று ஓடுவோம் நான் கேட்டை நோக்கி சைக்கிள் எடுக்கிறதுக்காக. அந்த அது ஒரு ரஷ், ஒரு மொமெண்ட், என்ஜாய்மெண்ட் இருக்கும்ல. அது இன்னும் எப்படி டிஸ்கிரைப் பண்றது கூட சொல்ல முடியாது நம்மளால. ஸ்கூல் எக்ஸாம் ஆரம்பிக்கும் போது சம்மர் ஜாலி வந்துடும். எக்ஸாம் அப்போல இருந்தே காசு எடுத்து வைக்கிறது, பேட் வாங்குறதுக்கு, பால்லாம் நிறைய வாங்கி வைக்கணும், இல்லைன்னா தொலைச்சிடும். காசெல்லாம் சேர்த்து வச்சிருவோம். மெயினா அப்போ என்ன பண்ணுவோம்னா எக்ஸாமுக்கு முன்னாலே எல்லாரும் பேசி வச்சிருவோம். 1/2 சிக்கன் ரைஸ்க்கு எல்லாரும் காசு கேட்க ஆரம்பிச்சிருவோம். சேர்த்துட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு போய் ஆளுக்கு ஒரு 1/2 சிக்கன் ரைஸ், சில்லி சிக்கன் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பி போவோம். டெய்லியே திரும்ப அவங்களே தான் பார்க்க போறேன்னு கலர் ட்ரெஸ்ல பார்க்கலாம். எத்தனை மணிக்கு போறோம்ன்றது கணக்கு இல்ல. 11 மணி 12 மணிக்கு சைக்கிள் எடுத்துட்டு போகலாம். எக்ஸாம் முடிச்சுட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்புறதே ஒரு ஜாலி ஸ்கூல்ல. அதுவும் இல்லாம சில டைம்லாம் அந்த ஆனுவல் எக்ஸாம் முடியறதுக்கு முன்னாடி ஆஃப் இயர்லி எக்ஸாம் முடிச்சுட்டு போவோம்ல, அந்த டைம் வந்து கிட்டத்தட்ட டிசம்பர் டைம் முடிச்சுட்டு போகும்போதுல இதோட ஒண்ணு அடுத்த வருஷம் தானே பாப்பேன். அந்த ஐயோ பள்ளி பருவங்கள் 12 வருஷமா நமக்கு போகாத ஒரு அந்த விட்டுட்டு ஸ்கூல்ல இருந்து போகும்போது இருக்கிற ஒரே கவலை என்னன்னா ஸ்கூல் கிரஷா அதோட அந்த 2 மாசம் லீவுக்கு அப்புறம் பார்க்க முடியாது. நான் வந்து பாய்ஸ் ஸ்கூல்ல படிச்சேன், எனக்கு தெரியாது. பாய்ஸ் ஸ்கூல் தான். நீ நான் கோயடு. அது ஆனா கோயடு வந்து பேருக்கு தான் கோயடு, ஃபுல்லா பசங்க தான் இருப்பாங்க. அது என்ன ஒரு அந்த 2 மாசம் பீரியட்னா ஸ்கூல் கிரஷ் வந்து அடுத்த வருஷம் நம்ம ஸ்கூல்ல படிப்பாரான்னு எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் போய் அவ லீவ் போட்டா ஐயோ இன்னும் இருந்தவனும் போயிட்டாதான்னு சொல்லிட்டு பதட்டம். எனக்கெல்லாம் வந்து எல்கேஜில இருந்து அந்த ஸ்கூல் தான், இவளுக்கு 12 வரைக்கும் இந்த ஸ்கூல் தான், வேற ஸ்கூல் கொடுக்க மாட்டான்னு தெரியும். என்ன ஒண்ணு மீட் பண்ண முடியாது வீட்டுல. அவங்க வீட்டுக்கு போனா அவள் தான் நீ உன்னை ஃப்ரீடம்னால, அவங்களுக்கு ஸ்கூல் தான் ஃப்ரீடம். வீட்டுக்கு போனா மூடிடுவாங்க, சம்மர் திறந்து ஓபன் பண்ணுவாங்க. ஸ்கூல் முடிய சொல்ல மோஸ்ட்லி வீட்ல எல்லாம் சின்ன அமௌண்ட் தான் பாக்கெட் பண்ணி கொடுப்பாங்க. ஆனா இந்த லாஸ்ட் டேனா மட்டும் ஒரு 100 rupees கொடுப்பாங்க. அந்த டைம் நம்மளுக்கு அது பெரிய அமௌண்ட். ஓகே, அதை எடுத்துட்டு போயிட்டு அதை வச்சு ஒரு சின்ன ஒரு பார்ட்டி மாதிரி பண்ணுவோம், லாஸ்ட் டே பார்ட்டி. ஓகே, ஹை கிளாஸ் பண்றாங்க. 100 ரூபாய் கொடுக்குறாங்கடா. 100 ரூபா கொடுத்து லாஸ்ட் டே மட்டும் தான் அந்த 100 ரூபாய் கிடைக்கும். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு பொங்கல் தீபாவளி தான் கொடுப்பாங்க. அந்த உனக்கு பொங்கலும் கிடையாது, தீபாவளி ஃபன் பண்ணி அதை வச்சு ஃபன் பண்ணுவோம் லாஸ்ட் டே. தென் எங்க ஸ்கூல்ல எல்லாம் பாக்கெட் இருக்கும். ஆக்சுவலி அதான் எங்க ஸ்கூல்ல இருக்கும். லாஸ்ட் டே எக்ஸாம் முடியுதுன்னா பாக்கெட் இருக்காது. அதுக்கப்புறம் அந்த பாக்கெட் அந்த யூனிஃபார்ம்ல பாக்கெட்டை கிழிச்சிருவானுங்க. ஃப்ரண்ட் சைட் பாக்கெட் இருக்காது, மாத்தி மாத்தி அடிச்சு கிழிச்சிருவானுங்க. நாங்க வந்து இங்கி தெரிச்சு விளையாடுவாங்கல்ல, அது பண்ணுவோம். அதெல்லாம் பாக்கெட் எல்லாம் கிழிக்க மாட்டோம் ஸ்கூல்ல. அதெல்லாம் பாக்கெட் கிழிச்சாலும் அடுத்த வருஷம் திருப்பி யூனிஃபார்ம் தைக்க சொல்ல பாக்கெட் வச்சு இது பண்ணணும். அதே யூனிஃபார்ம் யூஸ் பண்ண முடியாது. அது வீட்டுக்கு போனா திட்டி யூனிஃபார்ம் கொடுத்தா தான் நான் ஸ்கூலுக்கே போவேன். ஸ்கிரீன் டைமே நமக்கு கிடையாது. அப்போ
நிறைய பேர் பார்த்து பேசுறதுதான் பழகிருக்கோம். ஸ்கிரீன் டைம்ன்றதே ஒன்று இருக்கு. அது இன்னொன்னு எழுந்துக்கிறது விஷயம் வந்து ஒரு மாதிரி காலையில எழுந்துக்க தேவையில்ல. ஆக்சுவலா உண்மையா சொல்ல போனா சம்மர்ல தான் சீக்கிரமா எழுந்துப்போம். ஏன்னா காலைல 6 மணிக்கு கிரிக்கெட் விளையாட போறோம். நாங்க கிரிக்கெட் விளையாட போக மாட்டோம். வீட்டாண்ட பொம்பரை விளையாடுறது. பொம்பரம் விளையாடுறதுக்கு எதுக்குடா 6 மணிக்கு ஏஞ்சு விளையாடுவோம்டா. 6 மணிக்கு போய் நாங்க பிச்சு பிடிக்கணும்டா. ரொம்ப டெடிகேட்டட் சார் நினைக்கிறேன். 6 மணிக்கு பொம்பரை சுத்தி அடிக்கிறதா வேலை. உண்மையிலேயே இறங்கி ஆடுவோம் நாங்க. ஜான்சினாவோட ரிங்டோன் ஒன்னு வச்சிருப்பேன். காலையில ஸ்டம்ப் அது எப்படின்னா ஸ்டம்ப் நம்ம இல்லாம மேட்ச் ஸ்டார்ட் பண்ண கூடாதுன்ட்டு 3 ஸ்டம்ப்ல ஆளுக்கு ஒண்ணு எடுத்துட்டு வந்துருவோம். 3 பேர் வந்தாலும் மேட்ச் ஆரம்பிக்கணும். ஒருத்தங்கிட்ட பேட் இருக்கும், ஒருத்தங்கிட்ட பால், எல்லாருமே ஹோல்டு. என்ன எல்லாமே அவனுக்கு ஆரம்பிக்க மாட்டானுங்க அப்படின்னு அந்த ஹோல்டு வச்சு பாருங்க. அது அப்புறம் அந்த ரஸ்னா சம்மர் டைம்னா வாட்டர் பாக்கெட் ரஸ்னா தண்ணி பாட்டில் எடுத்துட்டு போலாம். நாங்க பண்ண மாட்டோம். டீ கடையில தண்ணியை குடிச்சிட்டு அத்தனை லொக்கு லொக்கு அவன் ப்ளீச்சிங் பவுடர் தண்ணியை குத்துறான். அது பெப்சி கூட நல்லா இருக்கும். 1 ரூபாய் பெப்சி ஒன்று விற்பாங்க. பெப்சி ஐஸ் சாப்பிட்டதுல நீங்க ஒரு ரூபாடா. அது ரஸ்னா மாதிரி மெலிசான பாக்கெட் இவ்வளவு பெருசா இருக்கும். சூப்பரா இருக்கும். ரஸ்னா குடிச்சிருக்காங்க 5 ரூபாய் 3 ரூபாய் அந்த ரஸ்னா. அது கட்டியா இருக்கும். பெப்சி ஐஸ். அது ஃபுல்லாவே ஐஸாவே இருக்கும். ஜூஸா இருக்காது. அடிச்சு அதை மென்னு சப்பிக்கின்னு போட்டு சூப்பரா இருக்கும். இன்னொன்னு போன் நோண்டும் போது நமக்கு எமோஷன்ஸ் மாறினே இருக்குல்ல. டக்குனு ரீல்ஸ் சோக ரீல்ஸ் பார்த்தோன்னே சோகமாயிடுவோம். சந்தோஷப்படுது. அப்பெல்லாம் பாரு காலைல எழுந்துச்சு விளையாட போயிட்டு வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டு திரும்பவும் விளையாட தான் போவோம். அந்த ஃபன் இருந்துனே இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எமோஷன்ஸே இருக்காது நமக்கு. அது இல்லாம இப்பதான் 8th வரைக்கும் ஆல் பாஸ் இப்பதான் இருக்கும். நம்ம படிக்கும்போது அதான் கிடையாது. ரிசல்ட் வரும்போது பாஸ் ஆஃப் ஃபெயிலான்ற ஒரு பதட்டம் இருக்கும். போஸ்ட் கார்டு வரும். போஸ்ட் ஆபீஸ் பக்கத்துலயே இருக்கிற நம்ம வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்துரும். ஐயோ அன்னைக்கு கிரிக்கெட்டா கம்பெனி டக்குனு வாங்கி அடுத்த வகுப்புக்கு ப்ரொமோட் செய்யப்பட்டேன். மார்க் சொல்ல மாட்டாங்க. அது ஒரு ஜாலியா பாஸ் ஃபெயில் மட்டும் தான் இருக்கும். ஃபைனல் எக்ஸாமுக்கு படிக்க தோணாது. அதே மாதிரி படிக்கவே தோணாது. அதுக்கு முன்னாடி எக்ஸாம் ஆச்சு கொஞ்சம் படிப்போம். அந்த ஃபைனல் எக்ஸாம் அந்த மூடுக்கு செட் ஆயிடுவோம். காலையில எக்ஸாம் எழுத போகும்போது அப்பா இந்த எக்ஸாம் எழுதணும்டா. சோ நாஸ்டாலஜிக் வீடியோ கேம்ஸ். சோ கிரிக்கெட் பத்தி பேசும்போது தான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு டைம்ல எல்லாம் வந்து கிரவுண்ட்ல தான் நம்ம கிரிக்கெட்டே ஆடிட்டு இருந்தோம். இப்போ கிரவுண்டுகளே இல்ல. இப்போ டர்ஃப் வந்துச்சு. கிரவுண்ட் எல்லாம் எங்க வீட்டுல சின்ன கிரவுண்ட் இருக்கு. விளையாடுறது ரொம்ப கம்ஃபர்ட் ஆயிடும். டர்ஃப்ல விளையாடுறதா அந்த ஃபீல் இருக்குன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் நமக்கு. எப்படின்னா இப்போ யார் பால் யாருதுன்னு தெரியாம பக்கத்து டீம் பால் எடுத்து த்ரோ அடிச்ச டைம்லாம் இருக்குல்ல, அந்த கம்சினஸ்ல கிளியரா பாக்குற மைண்ட் இப்ப நமக்கு இல்ல. டக்குன்னு நினைச்ச போக முடியாது. 25 ரூபாய் எனக்கு வந்து மந்தவெளியில ட்ரெயின் ஏறணும்னா சேப்பாக்கால் போய் இறங்கிறதுக்கு 5 ரூபாய், ரிட்டர்ன் 5 ரூபாய், போகும்போது ரிட்டர்ன் சேர்த்து எடுத்துரும் 10 ரூபாய், 15 ரூபாய் டிக்கெட். அது இல்லாம எக்ஸ்ட்ரா காசு வச்சிருந்தா சமோசாவோ அங்க இருக்க வெளில பிரியாணி கொடுப்பாங்க. அந்த தையில மாதிரி ஒரு பிரியாணி அது சாப்பிடுறது. இல்லைன்னா சேப்பாக்கம் உள்ள ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட ஒரு டீ கடை ஒண்ணு, அங்க வந்து டீ இல்லைன்னா சமோசா அந்த லீவுக்கு ஊருக்கு போறதுலாம் யார் யாரெல்லாம் போவீங்க? ஊருக்கு கிடையாது. எங்க வீடு பெரம்பூர்னா 1000 லைட் போவாங்க பாட்டி வீட்டுக்கு. அந்த மாதிரி தான் போயிருக்கேன். ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் அங்கேயும் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். இப்ப நீ ஆபீஸ்க்கே அதை விட தூரமா போற வேலைக்கு. அதெல்லாம் ஒரு தூரமே கிடையாது. 3 மாவட்டம் 4 மாவட்டம் தாண்டி வந்து வேலைக்கு. சோ உங்களுக்கு கிராண்ட் மாஸ் ஹவுஸ் இல்லையா? கிராண்ட் மாஸ் 1000 லைட் கிராண்ட் ஹவுஸ் அங்கதான் இருப்பேன். அங்க போனா அதான் எனக்கு ஒரு இடத்துல ஒரு இப்ப நீ சொன்னல உங்க வீட்டுக்கிட்ட உங்க வீட்லயே கசின்ஸ் இருந்தாங்கன்ட்டு எனக்கு அங்க போனா கசின்ஸ் இருப்பாங்க. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாருமே அந்த சரௌண்டிங்ல இருந்தாங்க. அம்மா வந்து என்னை கூட்டிட்டு போய் அங்க விட்டுருவாங்க. இருந்தா 1 மாசம் இங்க இருக்கு, அப்புறமா வா வீட்டுக்கு நீ அழிவு பண்ணி அங்க விட்டுருவாங்க. 1 மாசம் அங்கதான் இருப்பேன் நான். அங்கேயும் ஃபன்னா இருக்கும். அங்கதான் ஆக்சுவலா நான் கிரவுண்டுக்கு போனதுதான் அதிகம். தம்பியை கூட அண்ணா கூட போய் கிரவுண்ட்ல விளையாடுறதுதான் அதிகம். அங்கதான் கிரிக்கெட்டு. அது சாயந்தரம் ஆனா கம்பல்சரி கிரவுண்டு போயிருக்கும். அப்படி அப்போ முள்ள வெயிலா இருக்கு, வீட்டுலதான் இருக்கணும். மதியானம்லாம் என்ன பண்ணுவோம், சின்ன கட்டை மாதிரி மெல்லிசா ஒன்று இருக்கும், அதை எடுத்து வீட்டுக்குள்ளேயே கிரிக்கெட்.
என்னை வந்து திருவள்ளூர் கொண்டு விட்டுருவாங்க. திருவள்ளூர்ல பஸ் ஏத்தி கூட்டிட்டு போய் இல்லைன்னா கார்ல சில டைம் கூட்டிட்டு போய் விட்டுருவாங்க. யாருமே இல்லாத ரோடு, மனித நடமாட்டமே ரொம்ப அமைதியான, எங்க வீட்டுக்கிட்டே நல்லா இருக்குமே. ஆனா சாப்பாடுதான் மெயினா அங்க போறது. சுட சுட சூப்பரா செஞ்சு போடுவாங்க. சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்பேன். அப்புறம் கொஞ்ச நாள் இருக்க அங்க ஒரு செட்டு ஃபார்ம் ஆச்சு. அப்படியே பக்கத்துல இருக்கிற அங்க திரும்ப கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சு. எங்க ஊர் வந்து செஞ்சி, எங்களுக்கு என்னன்னா ஒரு நல்ல ஒரு பக்கா ஊரே இருந்தது. இங்க இருந்து 3 hours டிராவலு, பஸ்ல போயிட்டு அங்க இருந்து உள்ள ஆட்டோல போயிட்டு, அது ஒரு தனி ஃபீல். எப்பயுமே ஆனுவல் லீவ்னா சிட்டில இருந்து வில்லேஜ் போனோன்னே, வில்லேஜ்ல வந்து அங்க இருக்க பசங்களா இருக்காங்களே, அவங்களோட கேம்ஸ் விளையாடணும். அந்த கில்லி அங்கெல்லாம் போய் தான் அதெல்லாம் ட்ரை பண்ணது. கிணத்துல குளிக்கிறது, கிணத்துல குளிக்கலாம் போய் அவங்க கத்து கொடுத்த அந்த நீச்சல் தான் இப்போ இங்கெல்லாம் தெரிஞ்ச இதுவே. ஓகே, ஸ்விம்மிங்கே. ஆக்சுவலா எனக்கு பஸ்ல போனாலே வாந்தி வந்துரும்டா சின்ன வயசுல. பஸ் ஸ்மெல். அதே மாதிரி அவங்க அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, மரம் ஏறுவாங்க. மரம் ஏறி நம்மளுக்கு கூட்டிட்டு போயிடுவானுங்க. ஃபர்ஸ்ட் மார்னிங் எழுந்தோடனே கூட்டிட்டு போயிட்டு நுங்கு இளநீ இதெல்லாம் பறிச்சு கொடுக்குறது. அந்த மாதிரி நம்மள ரொம்ப கம்ஃபர்டா பாத்துப்பாங்க. வில்லேஜ்ல இருக்கு. நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன் சின்ன வயசுல இந்த வில்லேஜ் பொறுத்த வரைக்கும். எனக்கு பாட்டி வீடுலாம் கிடையாதுங்க. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிட்டி லைஃப்லயே இருந்துட்டேன். எனக்கு வட சென்னை. ஸோ ரிலேட்டிவ்ஸ் எப்படின்னா தெருக்கு தெரு சொந்தக்காரங்க இருப்பாங்க. ஸோ வெக்கேஷன்னாலே ஒரு சொந்தக்காரங்க ஒரு நாள் வீட்டுல இருந்தாலும் அங்க வெக்கேஷன் முடிஞ்சிடும். அந்த மாதிரி எனக்கு சுத்தி நிறைய ஃபேமிலி செயின் ரொம்ப பெருசு. சோ அதனால வந்து ரிலேட்டிவ்ஸ் என்ன சொல்றது, தெருக்கு தெரு சொந்த, அதான் ஒரு தெருல 2 சொந்தக்காரங்க இருப்பாங்கன்ற மாதிரி. சோ அதனால என்னால சென்னை விட்டு எங்கேயும் போக முடியாது. அம்மா அப்பா 2 பேருமே பார்ன் அண்ட் ப்ராட் வந்து சென்னைன்றதால சென்னையிலேயே என் வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுவும் அந்த நான் எங்க ஏரியாக்குள்ளே முடிஞ்சிடும். என்னால எங்க ஏரியா தாண்டி எங்கேயும் வெளியே சொந்தக்காரங்க யாரும் கிடையாது. ஒரு படத்தை டவுன்லோட் போட்டு 3 வாரம் கழிச்சு போய் அதை எடுத்துட்டு வருவேன். ஏன்னா அது அவ்வளவு பொறுமையா டவுன்லோட் ஆகும். அப்ப இருந்து பிஎஸ்எல் அவ்வளவுதான் எடுக்கும். இப்ப என்னன்னா டவுன்லோட் பண்றதுக்கு சோம்பேறித்தனம் பாருங்க. ஓடிடில இல்லையா, அது இந்த படம் வேணா வேற படம். அவுட்டிங்ஸ் வீட்ல ஃபேமிலி அவுட்டிங்ஸ் அப்படின்றதோட ஃபேமிலி அவுட்டிங்ஸ்னா அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுதான். எங்க அதாவது ஏரியா சொல்றேன்ல, எங்க ஏரியா பசங்க, எங்க ஃப்ரெண்ட்ஸோட அம்மா, வீட்டுக்கிட்ட இருக்கிற அக்கா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, முடிகிற டைம்ல, அதாவது சம்மர் ஹாலிடேஸ் முடிகிற டைமுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் முன்னாடியோ 15 நாள் முன்னாடியோ வந்து குயின்ஸ்லாண்ட் போவாங்க. வருஷம் போவாங்க. குயின்ஸ்லாண்டோ எம்ஜிஎம்மோ அந்த மாதிரி போவாங்க. அப்ப நாங்க எல்லாருமே சேர்ந்து போவோம். நிறைய கவுண்ட் வச்சிருக்கேன். ஒரு 8 வாட்டி போயிருப்பேன் நானு குயின்ஸ்லாண்டா. இந்த மாதிரி கூட்டின்னு போவாங்க. வருஷம் போவோம் குயின்ஸ்லாண்டு. ஜாலியா இருக்கும். வருஷம் ஒரே கேம் தான் ஆடுவோம். ஆனாலுமே போவோம். அந்த 350 ரூபா ஹைட் குறைச்சி காமிப்போம். ஆனா இவ்வளவுதானே 350 மறந்துட்டா நீ. ஊருக்கு போலாம் அப்படின்வாங்க. வெளில எல்லாரும் போலாம். வண்டி சொல்லியிருக்காரு. ஆஹா குஜாலா கிளம்பு, ஹோட்டல்ல சாப்பிடலாம், எங்க போ குல்லாகில எல்லாம் எடுத்துச்சுப்பேன். திருவண்ணாமலைக்கு கூட்டு போயிடுவாங்க. திருவண்ணாமலையில நம்ம ஊரே வெயிட் ஆச்சு. மலைய பாத்துருவோம் தூரத்துல. ஆஹா அது வேற தலையெல்லாம் வேர்க்கும். மேல போனா சின்ன அந்த ரோடு கிட்ட 14 கிலோமீட்டர் நட, 14 கிலோமீட்டர் நடந்தா மேல போயிடலாம். இல்ல மலையை சுத்தி நட. இப்போ அதே மாதிரி இது வேற எங்கன்னா ஊருக்கு எங்க போனாலும் நம்ம மைண்ட் எங்க இருக்கும்னா ஏதாச்சும் பார்க்கோ ஜூ ஏதோ ஒரு கொஞ்சம் நேரா போய் ஃபர்ஸ்ட் ஆடா சமயபுரத்தம்மா திருச்சி எல்லாமே கோயில். ரிட்டர்ன் வர்றதுக்குள்ள ஒரு நார்மல் ஒரு பார்க்கு கூட கட்ட மாட்டாங்க. கோயிலா கொண்டு போய் அதுக்குன்னா ஒரு 20 பேக்கெட்ல வந்து நியூஸ் பேப்பரை மடிச்சு விபூதியா இருக்கும். எஸ் சமயபுரத்தம்மா ஒரு கோயில் போட்டு ஏதாவது ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போங்க. என்ன அங்க இருந்து நேரா வருவோமா, இந்த செங்கல்பட்டு கொஞ்சம் முன்னாடி வந்து ஒரு முனீஸ்வரர் கோயில் மேல ஒண்ணு இருக்கும். இதான் கடைசி வீட்டுக்கு போறது. கூட்டு போங்க. ஆந்திராவுக்கு
அதெல்லாம் இல்ல, எல்லாம் டயர்டா இருக்காங்க, வீட்டுக்கு போலாம். டயர்டானது உங்களால. நாங்க ஒரு வாட்டி ஃபேமிலி ட்ரிப் போனோம்னு நல்லா ஞாபகம் இருக்கு. ஈசிஆர்ல வந்து ஃபேமிலி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கோயில் தான் போனாங்க. ஸ்டார்டிங் ஆரம்பிச்சது கோயில்ல தான். அதுக்கப்புறம் முட்டுக்காடு அந்த போட்டிங் கூட்டு போனது, அப்புறம் மகாராஷ்டிரா ஃபைனல் டெஸ்டினேஷன் மகாபலிபுரம் போயிட்டு. அப்போ அது ரொம்ப தூரம் ஏதோ எங்கேயோ அந்த மாதிரி ஃபீல் ஆயிருந்தது. ஒரு வேன் வச்சுட்டு எங்க வீட்டுல வந்து எப்படின்னா, இங்க இருந்து சிதம்பரம் போறதுக்கு கூட ஈஸியா ரூட் எடுப்போம். ஈஸியா ரூட் போனா கெட்டு போயிடும். ஹோட்டல் கடை. நீங்க வந்து இப்ப பாண்டிச்சேரியில வந்து ஒரு லிமிட்டுக்கு மேல எதுக்கு போயிருப்போம்னு தெரியும். ஆனா எங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து பாண்டிச்சேரியில பொதுவா நான் சொல்றேன், நம்ம கேங்குக்கு அது கிடையாது. பொதுவா வந்து பாண்டிச்சேரியில வந்து ஒரு லிமிட்டுக்கு மேல எதுக்கு போயிருப்பாங்க. எங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து பாண்டிச்சேரியில ஒருத்தங்க இருக்காங்க. அது எப்படின்னா பாண்டிச்சேரி மெயின்ல கிடையாது, பாண்டிச்சேரியிலே அது வந்து கொஞ்சம் வில்லேஜ் சைடு மாதிரி. சோ அது வந்து எப்பனா நாங்க ரொம்ப ரேரா தான் அங்க போவோம். ஏன்னா அவங்க கொஞ்சம் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் தான். எப்படா ஒரு தடவை ரேரா போறதா அங்க போவோம். ஒண்ணு பஸ்ல போவோம், மேக்சிமம் இல்ல ட்ரெயின்ல இறங்கிட்டு அங்கிருந்து ஆட்டோல போற மாதிரி தான் இருக்கும். அது வில்லேஜ் சைடுன்றதால அங்கதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த பம்ப் செட்டுன்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா, வயல்வெளிக்கு பம்ப் செட் தெரியுமா, அது அங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது அங்கதான். எப்படின்னா சம்மர் டைம்ல வந்து நமக்கு மேல கொஞ்சம் சில்லுன்னு தண்ணி பட்டா எப்படி இருக்கும், ஒரு குட் ஃபீல்ல அது நம்ம மேல கொஞ்சம் வேகமா ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வருதுன்றது எப்படின்னு அது வந்து அது நல்லா இருந்துச்சு அந்த டைம்ல. இது வந்து வெக்கேஷன் இது சொல்லியிருந்தேன்ல, இது வந்து சின்ன வயசு ஒரு 6th வரைக்கும் தான் வந்து இது அந்த பாண்டிச்சேரி இதெல்லாம். 7th மேலாம் வந்து எங்க வீட்லயே பிளான் பண்ணி ட்ரிப் எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டோம். நான் சவுத் சைட் ஆஃப் இந்தியா வந்து நிறைய சுத்தி பார்க்க ஆரம்பிச்சது அந்த டைம்ல தான். எங்க வீட்டுல எப்படின்னா கொடைக்கானல், மூணார், ஊட்டி, கேரளா சைடு இந்த தேனி, தேக்கடி, மதுரை எல்லா சவுத் சைட் ஆஃப் தமிழ்நாடு ஃபுல்லா வந்து இந்த 7th to 9th டைம்ல இந்த சம்மர் வெக்கேஷன் டைம்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன் நான். எங்க வீட்டுல பிளான் மட்டும் தான் பண்ணுவாங்க. இந்த வருஷம் இங்க போலாம், இந்த வருஷம் அங்க போலாம், பிளான் மட்டும் பண்ணிட்டு போயிட்டோம் நினைச்சுக்கோ. ஓகே விட்டுருவோம். சம்மர் வந்துச்சுனாலே ஸ்நாக்ஸ் அது ஒரு தனி இது எல்லாம் கூலிங்கா. நுங்கு மெயினா நுங்குக்கு வெயிட் பண்றது ஒண்ணு. எனக்கு வந்து மாம்பழம் தான் ஃபேவரட். மாம்பழம் சாப்பிடாத ஆளுனால அது நுங்கு. மாம்பழம் ஆமா, மாம்பழம் சீசன் அப்பெல்லாம் சம்மர் டைம்னா சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு மாம்பழம் ஸ்லைஸ் இல்லாம இருக்காது வீட்டுல. இப்பயும் எங்க வீட்டுல அதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். மாம்பழம் இல்லாம சம்மர் டைம் வந்து மாம்பழத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணலன்னா எங்க வீட்டுல சாப்பாடே இறங்காது. எதனா ஒண்ணு வாங்கி கலந்து அதை ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவாங்க, ஒரு பெரிய பாட்டில்ல குடிச்சு. அது காலியா கூடாது, அது ஃபுல்லா குடிச்சிட கூடாது. குடிச்சு இருக்கு நைட்டு திடீர்னு தூக்கத்துல இருந்து உச்சா போகும்போது குடிச்சிட்டு படுப்போம். குடிச்சிட்டு படுவோம், காலைல மூக்கு விடும். என்ன பண்ண நீ அது. அப்புறம் கோடை கொண்டாட்டம்னு படங்கள் போடுவாங்க, நாடகம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சன் டிவில போடுவான், இல்ல வீக்கெண்ட்ல போடுவான், நைட் போடுவாங்க. அந்த ஹனி ஐஸ்ட் கிட், ப்ளூ ஆஃப் தி கிட் அதெல்லாம் அந்த டைம்ல பார்த்தது. அதுக்கப்புறம் டைனோசர்ஸ், ஜாக்கி சான் படம் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். போலீஸ் ஸ்டோரி, மெடாலியன், அங்க இருந்து தானே கார்ட்டூனே வந்தது. அப்பெல்லாம் எவ்வளவு பொறுமை இருந்ததுல, விளம்பரம் போட்டாலும் உட்கார்ந்து பாக்குறதுக்கு. இப்பவுமே எனக்கு அந்த பொறுமை இருக்கு. நான் பாப்பேன்டா, நீங்க தானே பார்க்க மாட்டீங்க. விளம்பரம் எல்லாம் போட்டாலே அப்படியே மண்டைகிட்டெல்லாம் சூடாயிடும். நான் டிவில ஐ மீன் சன் டிவிஸ்ல எல்லாம், சன் டிவி, கே டிவி இதுல எல்லாம் படம் பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. கனெக்ஷனே இல்லடா எங்க வீட்டுல கனெக்ஷன். எனக்கு என்ன ஒரு ஹேபிட் இருக்கு, என்னதான் ஓடிடி இதெல்லாம் பார்த்தாலும் சன் டிவில ஒரு படம் போட்டா ஆடாவ பாக்குறதுக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். நானும் பார்ப்பேன். எனக்கு பிரச்சனை கிடையாது. என்கிட்ட அந்த படம் இருந்தாலும் சன் டிவி போட்டா அது ஒரு ஸ்பெஷல். அதுல போய் 2 hour படம் 6 மணி நேரம் போடுவாங்க. அது உடனே ஒரு ஃபேவரட்டான படம்னா ஆடோட வெயிட் பண்ணி அதை பார்ப்போம் நம்ம. இதுல வர இந்த ஃபெஸ்டிவல் டைம்லலாம் இதுல ஒரு சூப்பர் படம் போடுவான் சன் டிவில. சின்ன வயசுல சொல்றேன், விஜய் டிவில ஒரு சூப்பர் படம் போடுவான். எது பாக்குறது தெரியாது, இது விளம்பர படமும் இதை மாத்துறது, இது விளம்பர படம் இதை மாத்துறது. ஏன்டா பண்றீங்க? எதுவுமே ஒரு காம்படிஷன் இல்ல. அவன் கண்ண மூடி எடிட்டு பின்னாடி வந்து டப்பாச்சு அவன் டப்பாச்சு சாப்பாடு 1 பேரு 6 பேர் இல்லன்னா ஈஸியா இருக்கும். 15 பேரு. அதுவும் எப்படின்னா சும்மா இப்படி வச்சு நிக்கும் போது பாப்பான்னு வச்சுக்கேன், நம்மள அப்படியே எங்க போறானுங்க. ஒரு வீட்டு மேல ஏறுவோம், அவன் மாடியே குச்சி ஆரம்பிச்சிருப்பான், இவன் அந்த வீட்டு மாடியே அங்க இருந்து பாத்துட்டு இருப்போம். சம்மரோட எண்டும் ஜாலியா இருக்கும். ஷாப்பிங், புது பென்சில் பாக்ஸ், புது பேக், புது ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், புது யூனிஃபார்ம், அப்புறம் அந்த
புக்குக்கு அட்டை போடுறதுக்கு வீட்டுல பண்ற டார்ச்சர், ஆமா. லேபிள் இந்த வருஷம் நான் பெனிஃபிட் தான் ஓட்டுவேன். அதுவும் 10 புக்ல 10மே வேற வேற மாஃபர் இருக்கணும், அது வேற வேற டிசைன் இருக்கணும், ஒன்று நேரு பிரிச்சு திரும்ப. ஸ்கூல் வந்து பைண்டிங் போடுறது, புக்கெல்லாம் பைண்டிங் போடுவாங்க. அதுக்கு பைண்டிங் போடாம இருக்கலாம், அது எதுக்குன்னா அப்பதான் சீக்கிரம் கிளியாதான். அதை படிச்சு கிளிக்கிற மாதிரி அது பைண்டிங் போட்டு ப்ரொடக்ஷன் எல்லாம் படிச்சு கொடுக்குறாங்க. என் புக்கெல்லாம் எப்பவுமே புதுசா இருக்கும்டா, ஓபன் பண்ணாதானே. ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு நோட்டு, அந்த அளவுக்குலாம் இல்லப்பா. இப்ப எப்படின்னா அந்த புக்கு நார்மலா வெயிட்டா இருக்கும். இவங்க ஸ்கூல்ல வந்து இந்த நாளைக்கு ஒரு புக் எடுத்துன்னு சொல்ல மாட்டாங்க, கரவு முடிச்சவங்க எல்லா வேலையும் எடுத்துன்னு வருவாங்க. இது பைண்டிங் போட்டு எக்ஸ்ட்ரா வெயிட். நான் அதோ சுமையா தூக்கி போயிடுவேன், நம்ம மூட்டை தூக்குறோமா இல்ல ஸ்கூலுக்கு படிக்க தான் போறோமான்ற மாதிரி இருக்கும். அவ்வளவு வெயிட்டா இருக்கும் பைண்டிங் போட்டாங்க. லாஸ்ட் டே ஆஃப் சம்மர் எனக்கு பிடிக்காத லாஸ்ட் நான் பேச மாட்டேன். லாஸ்ட் டே ஆஃப் சம்மர் பேசாம கண்டுபிடியா எனக்கு அதான் திருப்பி ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்ற ஒரு கடுமை. அது திருப்பி பசங்க எல்லாம் பாப்போம், ஜாலியா இருக்கும், அதெல்லாம் கரெக்ட் தான். புது கிளாஸ், புது கிளாஸ்மேட் யாரா வந்திருக்காங்களா புதுசா? எங்களுக்கு பசங்க சொல்றாங்க இந்த வருஷம் புதுசா யாராவது ஜாயின் பண்ணிருக்காங்களான்ற ஒரு ஆர்வம். அதுதான் உங்களுக்கு இருக்கும்டா. அதே மாதிரி இப்ப ஏ செக்ஷன் போட்டிருக்காங்களா, பி செக்ஷன் போட்டிருக்காங்களான்ற ஒரு கியூரியாசிட்டி இதெல்லாமே எங்களுக்கு அதெல்லாம் அவ்வளோ. எங்களுக்கு என்ன இது ஒரு டிரான்சாக்ஷன் தான், இந்த ஆஃப் ட்ரவுசர் போட சொல்ல பேண்ட் போடுவான், அந்த ஒரு ஃபீல் தான் ஹாப்பியா மூமெண்ட் இருந்தது. அந்த பென்சில்ல இருந்து பேனா போறது, ஆமா அதெல்லாம் 6th நடந்தது. 6th ட்ரவுசர்ல இருந்து போனது பேண்ட். இன்னொன்னு சம்மர் ஹாலிடேஸ் போகும்போது ஒரு கலர்ல போயிருப்போம், சம்மர் முடிச்ச ரொம்ப கருவா கொட்டா தம்பி நீதானா யாரும் எனக்கு நடக்கும், எப்பவுமே நடக்கும். நல்லா கரு கருன்னு போவேன். எல்லாரும் கேட்போம், என்னடா கருத்துட்டேன் வரலையா கருத்துட்டேன். சோ என்னோட லாஸ்ட் டே ஆஃப் சம்மர் எப்படின்னா, முன்னாடி சொன்ன மாதிரி தான் எல்லாமே நமக்கு. இதுக்கடுத்து எதை பத்தி நம்ம யோசிக்க வேணாம், டெய்லி எந்திரிச்சு கிளம்பணும், இது பண்ணணும், ப்ரிப்பேர் ஆகணும், ஹோம்ஒர்க் பண்ணணும், அதெல்லாம் இல்லாம கடைசி லாஸ்ட் டே ஆஃப் சம்மர் என்னன்னா நமக்கு அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. எழுதிட்டு வா, அதை பண்ணிட்டு வா, இதை பண்ணிட்டு வான்னு சொல்லிருப்பாங்களா. அசைன்மெண்ட் முடிக்கலன்ற பயம், அது எப்பவும் முடிக்க மாட்டேன், அது வேற விஷயம். அந்த பயம் ஒரு சைடு இருந்தாலும், இதுக்கு அடுத்து நம்ம மறுபடியும் அந்த ரொட்டீன் லைஃப்க்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயம் இருக்கும். நம்ம ரொம்ப வந்து என்னன்னா நமக்கு இப்ப எப்படின்னா எப்போனாலும் நான் எந்திரிக்கலாம், எப்போனாலும் எது வேணாலும் பண்ணலாம், எனக்கு தேவையானதை நான் எப்படியாலும் எடுத்துக்கலாம். ஐ மீன் நம்ம பிடிச்ச சேனல் பார்க்கலாம், பிடிச்சதை சாப்பிடலாம், யார் கூட பேசலாம், பழகலாம் அப்படின்றது போது இல்லாம மறுபடியும் அந்த ரொட்டீன் லைஃப்ல போயிடுற பயம் இருக்கும் எனக்கு. இப்போ ரொட்டீன் லைஃப்ல அது சம்மர் பிரேக்னு ஒண்ணு இல்லவே இல்ல. அந்த டைம்ல அந்த சிப்பு கேம்ல இறங்கி இருக்கும்ல, பரவாயில்ல திருப்பி அதெல்லாம் ஆமா. இப்பதான் வாரணம் சார் காஷ்மீர்ல கொண்டு போறாங்க, சரி நீ மெயில் போடு. என்னடா திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்க. ஏதோ டைம் டிராவல் பண்ணி போன மாதிரி இருந்துச்சுல, ஒரு நாஸ்டாலஜிக் மெமரிஸ். நமக்குள்ள இருந்த குழந்தைத்தன்மை வெளியே வந்த மாதிரி எனக்கு ஏதோ ஃபீல் ஆனது. அவன் சொல்லும் போது வந்து அந்த ஊரோட இதெல்லாம் சொல்லும் போது எனக்கு இதுவா இருந்தது. நீ சொல்லும் போது பம்பு செட் எல்லாம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப அந்த ரெஃப்ரெஷிங்கா இருந்தது கேட்கும் போது. சோ ஒருத்தர் மெமரிஸை ஷேர் பண்ணிக்கும் போது இப்போ சில விஷயம் அவன் சொன்னது எனக்கு இது நம்ம பண்ணியிருந்திருக்கலாம்னு தோணுச்சு. இப்போ நான் சொன்னது வந்து சில பேர் அவங்களுக்கு பண்ணிருக்கலாம்னு தோணிருக்கும். ஒரு நீங்க சொல்லுங்க, இப்போ உங்களுக்கு நீங்க என்னென்ன பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இன்னும் நாஸ்டாலஜிக்கா ஏதாவது பண்ணணும்னா ஸோ கமெண்ட் பண்ணுங்க, சீக்கிரம் மாதிரி ரிலேட்டடா வீடியோஸ் போகும். இத்துடன் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.